நடக்க வேண்டிய வழி. கடந்த காலத்துல நம்ம எப்படியெல்லாம் நடந்து வந்தோம் என்பது நமக்கு தெரியும். எதிர்காலத்துல இனி எப்படி நடக்க போறோம் அப்படின்னு தெரியுமா? சொல்லுங்களேன். தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனா தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறவர்கள் ஜோசியம் பார்ப்பதற்கு, ஜாதகம் பார்ப்பதற்கு, இன்னும் குறி கேட்பதற்கெல்லாம் போவாங்க. எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னுடைய சினிமா வாழ்க்கை எப்படி இருக்கும், இப்படி எல்லாம் கேட்கறதுக்கு உலக மக்கள் புறப்பட்டு போவாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் அதை செய்யறாங்க. கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உனக்கு தெரியாது, தெரியணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. வழியை காட்டுகிறவர் நம்ம கூடவே இருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். உபாகமம் 1:30 உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே, உங்களுக்கு முன் செல்லும் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றையும் போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். 33ஆம் வசனம் வாசிங்க. இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள். எதுக்காக முன்னாடி போறார் ஆண்டவர்? நமக்கு வழிகாட்டும்படி. நாம போக வேண்டிய வழி, நாம் நடக்க வேண்டிய வழி எதுன்னு நமக்கு தெரியாதபடினாலே, நாம் அந்த வழியை குறித்து அறியாதபடினாலே அவர் மேக ஸ்தம்பத்திலிருந்து, அக்கினி ஸ்தம்பத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கும்படியாய் அவர்களுக்கு முன்பாக போனார். இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வருகிறார். அவர் வருவதற்கு முன்பதாக ஜனங்கள் எல்லாம் இருளிலே, கார் இருளிலே வாழ்கிறார்கள். கண்கள் இருக்கிறது, பார்வை தெரிகிறது, ஆனால் இருளிலே வாழ்கிறார்கள். உலகம் முழுவதும் இருளிலே சூழ்ந்து இருக்கிறது. கார் இருள் உலகத்தை மூடி இருக்கிறது, வெளிச்சம் இல்லை. லூக்கா 1ஆம் அதிகாரம் 78ஆம் வசனம் 79ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தும்படிக்கு அருணோதயம் நம்ம என்ன செய்கிறது, சந்தித்து இருக்கிறது என்று வாசிக்கிறோம். இருள், கார் இருள், மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு பெரிய வெளிச்சம் உதித்தது என்று எழுதியிருக்கிற வார்த்தையின் பிரகாரமாய் இயேசு இந்த உலகத்துக்கு நீதியின் சூரியனாக, அருணோதயமாக, சமாதானத்தின் வழியிலே நடத்தும்படியாக அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்கு அவர் வெளிப்பட்டார். சமாதான வழியிலே அவர்களை நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரமல்ல, புறஜாதி ஜனங்களையும் நடத்தினார். பிதாவாக இருந்து, நமக்கு மேலே பிதாவாக இருந்து நம்மை நடத்தினார். மாம்சத்தில் வெளிப்பட்டு குமாரனாக இருந்து நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை நடத்தினார். ஆனால் இப்போது நாம் வாழ்கிற இந்த காலங்களிலே அவர் பரிசுத்த ஆவியானவராக இருந்து நம்மை நடத்துகிறார். அதை சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறான். 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார் என்பதை ஏற்கனவே சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறான். அவனுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, நமக்காகவும் சொல்லப்பட்ட வார்த்தை. உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவராக இருந்து நமக்கு உள்ளேயே இருந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு நாம் என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். இயேசுவானவர் சொன்னார், நான் சுயமாய் வரவில்லை, சுயமாய் பேசவில்லை, பிதா என்னை அனுப்பினார். அவர் என்ன பேச சொன்னாரோ, எதை செய்ய சொன்னாரோ அதையே பேசுகிறேன், அதையே செய்கிறேன். நான் போன பின்பு தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வருவார். அவர் நான் உங்களுக்கு என்ன போதித்தேனோ அதை உங்களுக்கு என்ன செய்வார்? நினைப்பூட்டுவார். சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் என்றெல்லாம் அவர் நமக்கு சொல்லி போயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராயிருந்து கர்த்தர் நம்மை நடத்துகிறார், நம்ம கூடவே இருக்கிறார், நமக்கு முன்பாக செல்கிறார்.
அவர் சொல்லுகிறார், இயேசுவானவர் சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதையே நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உமக்கு பிரியமானது எப்போதாகிலும் இல்ல, எப்போதும். பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தருக்கு பிரியமானத எப்போதாகிலும் அல்ல, எப்போதும். சில பேர் எப்போதாகிலும் அவருக்கு பிரியமானதை செய்வாங்க, அதல்ல. எப்போதும் அவருக்கு பிரியமானதை செய்தா கர்த்தர் நம்மை தனியே விட மாட்டார், நம்ம கூடவே இருப்பார்.